அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதல் நடத்தியதைத் தொடர்ந்து மத்திய கிழக்கு நாடுகளில் உள்ள அமெரிக்கா இராணுவ தளம் உள்ள பகுதிகளில் தாக்குதல் நடத்த இருப்பதாக ஈரான் அறிவித்திருந்தது. இந்த நிலையில் தற்போது ஈராக் மற்றும் கத்தாரில் உள்ள அமெரிக்கா இராணுவ தளங்களில் ஈரான் ஏவுகணை தாக்குதலை நடத்தியுள்ளது. 6 ஏவுகணைகள் கத்தார் தலைநகரில் உள்ள தோஹாவில் அமைந்திருக்கும் அல் உதைத் விமான தளத்தை குறிவைத்து தாக்குதலை நடத்தியுள்ளது. தாக்குதல் நடத்தப்படுவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பாக கத்தார் தனது வான்வழியை தற்காலிகமாக மூடுவதாக அறிவித்திருந்தது. அத்துடன் உயிரிழப்பை தவிர்ப்பதற்காக கத்தார் அதிகாரிகளிடம் தாக்குதல் குறித்து முன்கூட்டியே தெரிவிக்கப்பட்டதாக ஈரான் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த தாக்குதல் சகோதர நாடான கத்தார் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் அல்ல என்றும், குடியிருப்பாளர்கள் வசிக்கும் பகுதிகள் அல்லாதது என்றும், அமெரிக்கா தளம் உள்ள பகுதியை மட்டுமே குறிவைத்து நடத்தப்பட்டதாக ஈரான் தெரிவித்துள்ளது. கத்தார் மட்டுமல்லாது குவைத் மற்றும் பஹ்ரைனிலும் வான்வழி தற்போது மூடப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பஹ்ரைன் முழுவதும் சைரன் ஒலி கேட்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. மேலும் அமெரிக்கத்திலும் விமான சேவைகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. தற்போது நிலவும் இந்த சூழ்நிலையானது வளைகுடா பிராந்தியத்தில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது.